ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சுவையான மணக்க மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 10 பூண்டு தோல் உரிக்காமல் நல்லா தட்டி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தையுமே தட்டி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, பெரிய எலுமிச்சை புளியை ஊற வச்சுக்கோங்க. தேங்காய் விழுதை அரைச்சி வச்சுக்கோங்க. கத்திரிக்காவை நல்லா நீல வாக்கில் வெட்டி தண்ணியில் போட்டுக்கோங்க. மீனை வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு 3 நேரம் நல்லா கழுவிக்கோங்க. அரைக்கைக்கு தேவையான பொருட்கள்: 3 சில் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, பூண்டு வந்து ஒரு 5-6 பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து பொடிசாக கட் பண்ணி அதையும் தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. வானொலி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க, சீரகம் சேர்த்துக்கோங்க, பூண்டை வந்து நல்லா தட்டி சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். முழு சாப்பிட்றத விட இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தையுமே மீன் குழம்புக்கு வந்து நல்லா தட்டி சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காயம் வேகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாக போடுங்க. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. கரைச்சி வச்சு அந்த புளி கரைச்சலை சேர்த்துக்கோங்க. நான் வைக்கிற மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து இந்த தேங்காயோடு அரைச்சி நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது அவ்வளோ ஒரு மணமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழம்பு நல்லா கட்டியாக இருக்கும். கத்திரிக்காய் வந்து நான் 100 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் சேர்த்து மீன் குழம்பு வைக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக சுவையாக இருக்கும். அதுவும் மறுநாள் மீன் குழம்பு சாப்பிடும்போது இந்த பழைய சாதத்துக்கு இந்த மீன் குழம்பு சாப்பிடும்போது இந்த கத்திரிக்காய் சேர்த்து அவ்வளோ ஒரு சூப்பராக சுவையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் மீனை வந்து சேர்த்துக்கோங்க. எந்த மீன்னாலுமே நான் வைக்கிற அந்த மாதிரி வச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு சுவையாக அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். மீனோட தலைலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு மட்டும் கரண்டி வச்சு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கிண்டி விடாதீங்க. மீன் வந்து அப்படி குழஞ்சிரும், தனித்தனியாக வந்துடும்.
கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா மேலாக்க பிரிஞ்சு வந்துட்டு மீன் குழம்பு வந்து சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. இறக்குற டைமில் அந்த கருவேப்பிலை வந்து கொஞ்சம் சேர்த்திங்கன்னா இன்னும் மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து சுட சுட சாதத்துக்கு, அப்புறம் இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு, பழைய சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாப்பாட்டோட அந்த மீன் குழம்பு வச்சு நல்லா அப்படியே ரெண்டையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அடடா சொல்லதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ரொம்ப சுட சுட இருந்தது, ஏற்கனவே ரொம்ப சூடாக இருந்தது. ஆனால் அது சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. மீன்லாம் நல்லா வெந்துடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கட்டாயம். சூடு பயங்கர சூடு, மீனை கூட எடுக்க முடியல, அந்தளவுக்கு இருந்தது. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ, பாய்.